இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐபி. என்னடா இது எல்லாருமே எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நான் இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இட் இஸ் அ ஸ்மார்ட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்க எத்தனையோ ப்ராப்ளமை சால்வ் பண்ற ஒரே டூல்னு கூட சொல்லலாம். இப்படிலாம் பேசுறாங்களே, இது இன்க்ரெடிபிளி பாப்புலரா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நிஜமாவே அது நிறைய மேஜிக் பண்ணுதா இல்லை வேற ஏதாச்சும் அதில் ஒரு கேட்ச் இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரும் அதை மேஜிக் அப்படின்றாங்களே, ஸோ ரியலி எஸ்ஐபி ஒரு மேஜிக்கான டூலா இல்லைன்னா ஏதாவது அதில் ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கா இல்லை கேட்ச் இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்குமான டவுட்ஸாக இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எஸ்ஐபி அப்படிங்கிறது அது ஒரு எனேபிளர் தான். அது இட்ஸ் நாட் அ மேஜிக் ஒரு டூல் கிடையாது. ஸோ இட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எனேபிளர் தான் நம்ம சொல்லணும். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னா உங்களுக்கு த ஐன்ஸ்டைன் அண்ட் நியூட்டன் அதில் உங்களுக்கு 8th wonder ஆஃப் த வேர்ல்டு நம்ம சொல்றதா ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை சொல்றோம்னா அதோடைய இனிஷியேஷன் எதில் வருது அப்படின்னாக்கா எஸ்ஐபின்ற ஒரு டூலில் அது ஆக்டிவேட் ஆகுது. எப்படி ஆக்டிவேட் ஆகுது? லைக் ஏ ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி. ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னா நம்ம ஒரு பால் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு அது ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் அது கிரியேட் பண்ணும். லைக் தட் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக்கும் அதே போல தான் உங்களுடைய பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சியில் அது ஓவர் த பீரியட் ஒரு 5 years ஒரு 10 years 10 yearsக்கு மேலே போகிற 15, 20, 25 yearsல நீங்கள் மணி க்ரோ ஆகுது அப்படின்றத விட வெல்த் கிரியேட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா அது தன்னுடைய ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் தான் நீங்கள் பார்க்க முடியும். 5 yearsல நான் போட்டுட்டேன் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வராது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 years கூட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கலாம், இல்லைன்னா கேபிட்டலே டவுனான மாதிரி இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை. ஆனால் ஓவர் த பீரியட் சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட் அண்ட் ட்ரிபிள் டிஜிட்ஸ் போகும்போது அந்த டபுள் டிஜிட் ஈஸியாக ட்ரிபிள் டிஜிட் 4 digitsல ஈஸியாக மேக்கப் ஆகும். அந்த ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் போக அந்த அக்யூமுலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது தான் மேஜிக் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம், ஓகே மேஜிக்னு நம்ம சொல்கிறோம், ஸ்மார்ட்னு சொல்கிறோம், இந்த சிம்பிள் வே டு சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் இதில் ஏதாவது கேட்ச் இருக்கா, யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. அது என்னன்னு நம்ம பார்க்குறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்ஐபின்றது ஒரு கிரேட் எனேபிளர்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கான டைம் டியூரேஷன் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்னுடைய சைல்டு எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட், இல்லாட்டி எமர்ஜென்சி, இல்லை நான் கார் வாங்கணும், இந்த மாதிரி அந்த டைம் டியூரேஷன் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அமௌண்ட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. எல்லாமே நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு கோல்ஸுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீன் எனக்கு ஒரு எமர்ஜென்சியா இல்லை நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பிளானே பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த விஷயத்துக்காக நீங்கள் அந்த கோல்ஸ் பிளான் பண்ணலை. ஆனால் இமிடியேட்டாக உங்களுக்கு அது ஒரு வேல்யூவை பார்த்ததும் டெம்ட் ஆகி இமிடியேட்டாக நீங்கள் அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை புல் பண்ணிடுறீங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பொசிஷன் என்ன ஆகும்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அகெயின் இட் செட் பேக் ஆகிடும். அப்போ உங்களுக்கு பின்தங்கி போச்சு அப்படின்றதே தெரியாமல் நம்ம ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸில் ஸ்டிக் ஆகி நம்ம இமிடியேட்டாக மணியை புல் பண்ணிடுவோம். இதைத்தான் நம்ம பண்ணக்கூடிய நிறைய மிஸ்டேக்ஸ். நம்மளுடைய இன்கம் சைக்கிளில் நம்ம ஒரு விஷயத்தை ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சேவ் பண்ணி இட் கன்வெர்ட்ஸ் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, அப்போ இது எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது நான் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் ஒரு கரெக்டான ஃபண்ட்ஸை நான் எப்படி சூஸ் பண்ணுறது? அந்த கரெக்டான ஃபண்ட்ஸில் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா என்னுடைய ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்றது அடுத்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு எஸ்ஐபி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபண்டை நான் எப்படி சூஸ் பண்ணுறது? ஹவு டு செலக்ட் மை ஃபண்டை? இந்த ஃபண்டை நான் சூஸ் பண்ணினேனாக்கா என்னுடைய லாங் டேர்மில் நான் நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாமா? இது நிறைய பேருக்குமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஒரு செலெக்ஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறத விட உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது உங்கள் மைண்ட் செட்டில் லாங் டேர்ம் அப்படின்னாலே நாட் 5 to 10 years கிடையாது,
15-20-25 இயர்ஸ் அப்படின்றது தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன்ஸில் லாங் டேர்ம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் உங்களோட ரிட்டைர்மெண்ட் ஃபண்டை வந்து அபெண்டன்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு டைம் பீரியடை கொடுங்க. நீங்கள் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பெஸ்ட் ஃபண்ட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஆவரேஜ் ஃபண்ட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கலாம். மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 40 lakhsலேருந்து ஒரு 30 lakhs வரையும் டிஃப்ரென்சியேஷனை வந்து அது காமிக்கும். நீங்கள் ஒரு ஃபண்டை செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்து நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படி போறீங்கன்னா உங்களுடைய இதை வந்து நேரோ டவுன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இனிஷியல் இன்வெஸ்டர் அப்படின்னா அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல போங்க. ஆர்எல்ஸ் நீங்க ஒரு நல்ல மல்டி கேப் ஒரு ஃபிளெக்ஸி கேப். இதை தாண்டி நீங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு நியூ இன்வெஸ்டர் அப்படின்னும் போது இந்த கேட்டகரி தாண்டி போக வேண்டாம். ஏன்னா யூ ஜஸ்ட் நேரோ டவுன் த கேட்டகரி. ஸோ மார்க்கெட் சைக்கிள்ஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ரீசெண்டா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ஒரு ரீசெண்டா ஒரு நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் இருக்கும், அது மார்க்கெட் சைக்கிள்ல எந்த அளவுக்கு அது அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதே தெரியாது. பட் அவங்க அதை ஆன்லைன்ல பார்த்துட்டு இமிடியேட்டா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அது ஃபுல் மார்க்கெட் சைக்கிள்ல அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கணும். நம்ம அதை பார்க்கறதே கிடையாது. நம்ம இமிடியேட்டா அந்த ஓவர் த பீரியட் அது என்ன ஆச்சு அந்த ஃபண்ட்ஸ்ன்னே தெரியாம அதுல ஸ்டிக் ஆயிருப்பாங்க. எவ்ரி இயரும் உங்களுக்கு ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கன்சர்வேட்டிவ் அப்படின்றத தாண்டி ஓரளவுக்கு உங்களுக்கு ரிவ்யூஸும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக மானிட்டர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஒரு எக்ஸப்ஷனலி ஒரு ரீசன்ட் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓவர் த பீரியட் அது எவ்வளோ ஒரு ரிஸ்கி அண்ட் டேஞ்சரஸ்ன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்க ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுடைய ரியாலிட்டியில் என்ன இருக்குது, அவங்களுடைய அசம்ஷனுக்கும் கண்டிப்பாக மேட்ச் ஆகாதனால அங்கே அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை உருவாக்குது. அப்போ எஸ்ஐபி பண்ணும்போது பீப்புள்ஸ் வந்து காமனா என்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காமன் மிஸ்டேக் பீப்புள்ஸ் பண்றது நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதுக்குரிய ஒரு ஸ்டெப்பை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.